Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா Group 4 அதாவது TNPSC Group 4 யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்ட், அதே போல உங்களுக்கு மிஸ் மேட்ச் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா எந்த ஒரு எரரும் இல்லாம கண்டிப்பா நம்மளால ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட் அ டைம்ல வந்து லாகின் பண்ணீங்கன்னா ஒரு சில எரர் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இப்போ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எந்த எரரும் வராம ஈஸியா உங்களால ஒரு நிமிஷத்திலே உங்களால ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது மூலமா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சைடுல வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் கொடுத்திருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு வந்து போகும். சோ ஓகே கொடுத்துக்கங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிரந்தர பதிவுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மறந்து இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பயனர் குழு மறந்து விட்டுதான் கேட்டிருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து யூசர் ஐடி ஷோ ஆகும். அந்த யூசர் ஐடி எடுத்து என்ன பண்ணணும், இந்த கடவுச்சொல் மறந்து விட்டு தான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அங்க காமிக்கப்பட்ட இந்த லாகின் ஐடியை போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த், அது மாதிரி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் வந்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SMS வந்துடும். சோ அதை எடுத்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கங்க. போட்ட பிறகு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் இருக்கும். சோ இந்த மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஆர் பிளஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் போட்டுட்டு நீங்க லாகின் வந்து நீங்க இங்க சமர்ப்பின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து இருக்கும். இதுல நீங்க முதல் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சில நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த பேப்பர் எடுத்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய நீங்க லாஸ்டா நீங்க குரூப் 4 அப்ளை பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அதனுடைய அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணிட்டு உங்களால பேஸ்ட் வந்து பண்ண முடியாது. இதை கரெக்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல எழுதியாச்சு வச்சுக்கோங்க. இந்த ஐடியா உங்களுக்கு நீங்க எழுதி வச்ச பிறகு என்ன செய்யணும்னு கேட்டீங்க அப்படின்னா மறுபடியும் டேஷ்போர்ட் போயிட்டு இங்க ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும், டவுன்லோட் ஹால் டிக்கெட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். இதுல வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நீங்க நோட் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஐடியா இதுல வந்து நீங்க அப்படியே டைப் பண்ணிக்கங்க. அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க வந்து போட்டுக்கங்க. இந்த விஷயத்துல நீங்க எதனா மிஸ் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஐடியா கரெக்டா வந்து போட்டுக்கங்க. இந்த டேட்டா பத்தியும் கரெக்டா வந்து போட்டுக்கங்க. சம் எரர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் ரீட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதை டவுன்லோட் பண்ணா மேல பிரிண்ட்னு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிடிஎஃப்ல கொடுத்துட்டு சேவ் வந்து பண்ணிக்கங்க. அதை நீங்க அதன் பிறகு நீங்க பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதற்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா தேர்வுக்கூடத்தின் பெயரும் முகவரியும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய சென்டர். மறக்காம வந்து பாத்துங்க. அதன் பிறகு கீழே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு வந்து பாத்துங்க. அதன் பிறகு நீங்க எத்தனை மணிக்கு எக்ஸாம்குள்ள போகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க கண்டிப்பா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு அதை ப்ராப்பரா வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதை நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்னா இதுல வியூ இங்கிலீஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எடுத்துட்டு வந்து போகலாம். சோ நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து தப்பா போடுறதுனால தான் வந்து எரர் வருது. சோ கரெக்ட்டா அப்ளிகேஷன் ஐடி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.